அக்கா வச்சிருக்காங்க சென்டிமெண்ட் சீனா இருக்குல்ல ஃபேமிலிக்கு மோர் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க காமெடியா இருக்கு எமோஷன் இருக்கு ரெண்டுமே இருக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா தானே போகுது சென்டிமெண்ட் தாய் மாமன் சென்டிமெண்ட் வச்சு நல்லா தான் எடுத்திருக்காங்க நல்லா இருக்கு படமே ஃபுல்லாவே பிடிச்சதா இருந்ததுண்ணா சூப்பரா இருந்துச்சு எல்லாருமே ஃபேமிலி கண்டிப்பா பார்க்கலாம் ஓகே எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா மூவி நல்லா இருக்குண்ணே சூர்யா அண்ணனோட growth சூப்பரா இருக்கு காமெடினா பார்த்துட்டு இப்போ ஹீரோவா பார்க்கறதுலாம் செம்ம சான்ஸ் இல்லை வேற மாதிரி growth அவரு ஒரு நல்ல மூவி மாமா மச்சான் மூவி ஃபேமிலியா கம்பல்சரி வந்து பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு மூவி லவ் என்னன்னா எனக்கு அதுல லவ் நல்லா இருந்ததுண்ணே ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸோட லவ் அதுல நல்லா இருக்கும் புருஷன் பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும்னு சொல்லி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எவ்வளவு ஒற்றுமையா இருக்கணும் அழுகலாம் கண்டிப்பா அழுகலாம் ஒரு ஃபேமிலி டச்சா இருக்கிறவங்க கண்டிப்பா அழுகலாம் நல்லா இருக்கலாம் லவ் மூவி நல்லா இருக்குண்ணே படம் ஒரு ஃபேமிலி மூவி ரொம்ப லாங் டேர்ம் கழிச்சு ஒரு நல்ல ஃபேமிலி மூவி நல்லா எது எல்லாமே சூப்பரா இருக்கு எதுன்னு நான் சொல்ல முடியல எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு இந்த ஒரு அக்கா தம்பியோட பாசம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு படம் ஃபுல்லா எமோஷனல் தான் அழுக வைக்குதா படம் தியேட்டர் பார்த்தவங்க எல்லாம் ஃபுல்லா அழுது தான் இருக்கிறாங்க தியேட்டர்ல அதுதான் மெயின் ஏன்னா இதெல்லாம் அப்போ பழைய காலத்து எம்ஜிஆர் ரஜினி அந்த சிவாஜி அந்த மாதிரி பீரியட்லாம் போயிடுச்சு 80s 90s தான் இந்த அண்ணன் அக்கா தங்கச்சி பாசம் அந்த உறவு முறையெல்லாம் படம் இப்போ வரதில்லை இப்போ ரீசெண்டாக ஏதாவது 1-2 வந்தது அதுக்கப்புறம் இப்போ புதுசாக இருக்குது இந்த படம் நல்லா இருக்கு நல்ல அருமையான பர்ஃபார்மன்ஸ் அவர் காமெடியாக பார்த்து இப்போ இந்த மாதிரி ஒரு எமோஷனலாக இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவர் நல்லா இருக்கு டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜுக்கு வாழ்த்துக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஒரு இமோஷனல் மூவி ஒரு ஃபேமிலி மூவின்னு சொல்லலாம் வேற எதுவும் சொன்ன மாதிரி அவங்க ஆக்சுவலி வந்து எப்படின்னா ரொம்ப ஃபேமிலியா திடீர்னு ஃபேமிலி பிரியும் போது எப்படி இருக்குமோ அந்த ஒரு பெயின் இருக்கும்ல அது ஆமாம் கொஞ்சம் எனக்கும் பர்சனலாக அழுக வச்சுச்சு பிகாஸ் ஆஃப் சம் பர்சனல் இஷ்யூஸ் இருக்காங்க பட் அவங்க யூஎஸ்ல இருக்காங்க ஆனாலும் எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் சூரியமே வந்துட்டு எங்கள் மாமா மாதிரியே தான் அப்படியே அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை ரொம்ப நல்லா இருந்தது காமெடி மூவியோட இந்த மூவி கொஞ்சம் பெட்டராக இருக்கு அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை அவங்க ஆஸ் யூசுவல் தான் பட் இந்த மூவில ஏதோ நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து தம்பி பாசம்னா எங்க வீட்டு பாசம் மாதிரியே இருக்கு எங்க வீட்லயே அதே மாதிரிதான் எல்லாமே பிடிச்சிருக்குமா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பிடிச்சிருக்குமா இந்த காலத்துலயும் அப்படி இருக்காங்க பாரு அதான் எனக்கு ஒரே நல்லா படம் நல்லா சூப்பர் பிடிச்சிருக்குது அனைத்துமே பிடிச்சிருக்குது பிடிக்கலன்னு சொல்ல முடியாது எல்லாமே கதாபாத்திரம் எல்லாமே சூப்பரா இருக்குது அருமை ஒரு சூரிய கதாபாத்திரமும் சரி கதாநாயகி கதாபாத்திரமும் சரி இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கக்கூடாதுன்ற ஒரு அக்கா சென்டிமெண்ட் அதுவும் நல்லா இருக்கு எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றது ஒரு காரணம் எப்படி இருக்கலான்றதுக்கும் ஒரு காரணம் ரெண்டுமே இருக்குது படம் நல்லா இருக்குது அருமை சூரியோட நடிப்பு எதார்த்தம் நல்லா இருக்குது காமெடியா பார்த்தோம் நம்ம சின்ன அவரை பரோட்டா சூர்யாவை பார்த்துட்டு இப்ப கதாநாயகனை பார்த்து அருமையா இருக்குது அவர் கதாநாயகனாவே ரோல் ஆரம்பிக்கலாம் இனிமேல் பட்டு இனிமேல் காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கும் ஃபேமிலி சப்ஜெக்ட்டுக்கு நல்லா இருக்கும் நல்லா தான் இருந்துச்சுங்க சூப்பரா இருந்துச்சு படத்துல இது மாதிரி தாய் மாமனா இப்படிதான் இருக்கணும் நல்லா தான் இருந்துச்சுப்பா பையனுக்கு கதை சொல்லிட்டு விட்டுட்டு போற அன்னைக்கு ரொம்ப அழுதுட்டேன் ஏன்னா மாமா வந்து விட்டுட்டு போறதுக்கு தான் கதை சொன்னாரு அதனாலதான் அந்த பையன் இனிமே நல்லா திரும்பி இருக்கணும் அப்படின்னு இருக்க மாட்டாரு சூர்யா மாதிரி மாமாலாம் இருக்க மாட்டாரு வேற என்னன்னா இந்த மாதிரி ஒரு தாய் மாமா கிடைக்காது நம்ம பிள்ளைங்களை கூட ஆனா அந்த மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு பரவாயில்லப்பா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு சூர்யா தங்கச்சி சூப்பரா இருந்துச்சு ஸ்டார்டிங் டு எண்டிங் வரை ஒரே அழுகையா இருந்துச்சு ஆமா சூப்பரா இருந்துச்சு அவங்க வந்து இனிமே நல்லா ஹீரோவாவே ஆக்ட் பண்ணலாம் லட்டு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க அந்த தாய் மாமன்ற ஒரு ரிலேஷன்ஷிப் அழகா காட்டிருந்தாங்க எல்லா தாய் மாமனும் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் வாய்ப்பு இல்ல ரியாலிட்டில வாய்ப்பு இல்ல படம் சூப்பரா இருந்துச்சு சார் சென்டிமெண்ட் மூவி நம்ம ஃபேமிலியில என்ன நடக்குதோ அதை ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க சூரி சார் ஆக்டிங் ராஜ்கிரண் சார் ஆக்டிங் அந்த நிலன் குட்டி லட்டு குட்டி எல்லாத்தோட ஆக்டிங்கும் செம்மையா இருந்துச்சு நம்ம ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம்
எமோஷனல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு? எமோஷ்னல் வந்து நம்ம ஆக்சுவலாக ஃபேமிலியில் இருக்கிறதே தான் சார். நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்களோ அதை கேரக்டரை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரொம்ப ஹார்ட் டச்சிங் மூவியாக இருந்துச்சு. படம் அழுக வச்சுதா? ரொம்ப அழுதோம் சார். ஃபேமிலியில் இருந்தது நம்ம அண்ணா தம்பி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தின ஒரு படம். சொல்ல வார்த்தைகள் இல்லை. தாய் மாமன் இருப்பாங்க. கண்டிப்பாக சார். எங்க மாமாங்களும் அப்படிதான் நான் சொல்லுவேன். சூப்பரா இருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு படத்துல? அக்காவுடைய அக்கா தம்பி பேசுறாங்க இல்லையா, அக்காவுக்காக விட்டு கொடுக்குறாரு, மனைவியே விட்டு கொடுக்குறாரு. அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட் இப்ப கிடைக்கவே மாட்டேன்றாங்களே, இந்த மாதிரி கிடைக்குமா? இத பார்த்தாலே தாய் மாமா திருந்துட்டோம். ஓகேங்களா? அழுக கண்டிப்பா அழுகுது. நான் அழுதுட்டு வந்திருக்கேன். நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. வேற படம் ஏதாவது slow ஆ போற மாதிரி? இல்ல அப்படிலாம் ரொம்ப ஸ்லோ இல்ல. எல்லாமே ஓரளவு அவரு என்ன இடத்துல இருந்து நடிக்கணுமோ அந்த அளவுக்கு ஸ்லோவா நடிச்சிருக்காரு. சில இடத்துல ஸ்லோ நடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கரெக்டா தான் நடிச்சிருக்காரு. காமெடியா இருந்த நடிகர் இன்னைக்கு ஹீரோ நடிக்கிறாருன்னா பெரிய விஷயம் தான். சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு. சூர்யா சார் சூப்பரா